ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லே பேட்ஸ்க்கு சொல்லி செப்பரேட் ஒரு பிளேஸ் வச்சிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. நாங்கள் போனது மார்னிங் 9 o'clock. ஸோ அதனால் எல்லா பேட்ஸ்க்கும் ஒரு பன்னில் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்தாங்க. உண்மையிலே அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. உண்மையிலே அவங்களோட பேட்ஸ்க்குலாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க போல. அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நம்ம போய் பக்கத்தில் நின்னா அது பறந்து கூட போல, அது வாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் அது பக்கத்தில் எவ்வளோ போனாலும் அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இது நாங்கள் இருக்கிற இடம், நீ தான் எங்களை பார்க்க வந்திருக்க, பார்த்தியா, போய்க்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட உள்ளே நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நம்ம அந்த பேட் பக்கத்தில் போய் நம்ம கை வச்சு அழகாக நம்ம கையில் ஏறிக்கிடுது. அதுக்கப்புறம் உள்ளே அழகாக ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மிஷினில் பேடுக்குள்ளே ஃபுட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் ரியல் பே பண்ணி அந்த ஃபுட்டை நம்ம எடுத்து நம்மளே அதுக்கு ஃபீட் பண்ணலாம். என்னோடய 2வது பையன் கொஞ்சம் பயந்தான். ஏன்னா டக்குன்னு அது குத்தும்போது கொஞ்சம் அவனுக்கு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் முக்கியமாக அங்கே பீக்காக் இருந்தது. உண்மையிலே நம்ம எத்தனை பேர்டு பார்த்தாலும் பீக்காக்கை பார்க்கும்போது உள்ள ஒரு தானாக ஒரு சந்தோஷம் வரும். குட்டீஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ தெரில, என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணார். உண்மையிலே சவுதியில் தைஃப் ஒரு சூப்பர் பிளேஸ். நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் எல்லா பேரும் நம்மகிட்ட வருதா அப்படின்னா கண்டிப்பாக வரல. செல்ல பேர்ட்ஸ்லாம் அவங்க அப்படியே சுவத்தில் நெஸ்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது, நம்மகிட்ட வரமாட்டேங்குது. செல்ல பேர்ட்ஸ் தான் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய பேர் நம்ம பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அதோட கால்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு குட்டி பேர்ட் பக்கத்துலேயே போய் குட்டி பேர்டுக்கு தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. லைஃப்பில் செல்ல இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பினஸ் தானாக வரும். அதே மாதிரி ஒரு பிளேஸ்னால் கண்டிப்பாக இது தான். ஓகே, எல்லோரும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே குட்டி பேர்டு பக்கத்தில் போய் அழகாக வச்சு அந்த பேடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட 4 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். ஏன்னா நம்ம தனியாக ஒரு ஃபேமிலி போனால் நமக்கு போர் அடிக்கும். ஸோ 4 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். அதில் இன்னொரு ஃபேமிலி, அந்த பொண்ணுலாம் அவளோட தோளில் ஒன்று தலையில் ஒன்று தூக்கிட்டு அலைஞ்சா பயப்படாமல். நமக்கெலாம் அந்தளவு தைரியம் இல்லை. ஸோ இருக்கிறதுலே குட்டி பேடாக ஒன்று பார்த்து அழகாக அதுக்கு கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஃபுட் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது போகவே மாட்டேங்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டை மாற்றி விட்டுட்டு அழகாக அதை பறக்க விட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸ் சில டைம் நம்மகிட்ட அழகாக பேசுது. நாங்கள் ஒரு மார்னிங்கே போனால் ரொம்ப கூட்டம் இல்லை. பட் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி மழை வர மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வேலை நம்ம பேர்ட்ஸை தலையில், தோலில், கையிலலாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. செல்ல பேடை பார்க்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிறதுலே ஒரு குட்டியாக அழகாக ஒரு க்ரீன் கலர் பேடை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சச்சா, பை பாய்.